நான் ஊரெல்லாம் இவ்வளவு உண்டா உண்டான்னு தேடிட்டு வரேன். இவ நல்லா கடந்து உறக்கம் போடுதா. உறக்கம் கொரட்டை வேற கொரட்டை. காலேஜ் வலிக்கு மட்டம் போட்டுட்டுல இருந்து வந்திருக்கா. அப்ப வீட்டுல ஏசி ரூம்ல தூங்குற மாதிரிலாம் தூங்கிட்டு கிடக்கா. அடியே எப்ப பார்த்தாலும் மாமியா கிளவி நினைப்பா இருக்கிறதுனால அடியே அடியே நான் அது கூப்பிடுற மாதிரியே காதுல விழுதம்மா. அடியே முட்டைக்கண்ணி நீங்களா? தம்பி நான் என்ன கண்ணை உருட்டிக்கிட்டு வாய் அப்படியே ஆடு பறந்துட்டு இருக்க. எந்திரடி. நம்ம வீட்டு மாடை பத்தி கொண்டு விட்டு புல்லு தின்னுட்டு இருக்கா. அது திங்க நேரத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம்னு நினைச்சேன். அதுக்குள்ள 5 நிமிஷத்துல கண்ணாசுந்துட்டேன். ஆமா கண்ணாசுருவேன். வேற வேலை வெட்டி இல்ல. குபேர விட்டு மோவா உட்கார்ந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கா. என்னத்தை எதுக்கு தேடிங்க? இந்த பாரு செல்ல தாய் மருமவளுக்கும் மோவளுக்கும் சண்டை நினைக்கேன். செல்ல தாய் மருமவா அவன் நாத்தனாக்காரி அடிச்சு நொறுக்கிட்டான்னு நினைக்கேன். அதுல அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டா போல இருக்கு. அப்படியெல்லாம் நடந்திருக்காதே. அவன் நாத்துன்னு உசுர விடுவாளே. அதெல்லாம் அப்போ இன்னைக்கு நடந்த கதையை நான் சூட்டோட சூடா சொல்லுவேன். எதுக்காக அவ உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருப்பா. வேற ஒண்ணு இருக்காது. வீட்டுல போய் போன போட்டு கேட்டுக்கிட்டேன். ஏட்டி நீ கூட்டர் ஓட்டுவேல? என்னது சொல்லுதே கூட்டரா? எம்மா ஒரு வண்டி தள்ளு வண்டி கிடக்கல அது. ஏட்டி அது பேரு ஸ்கூட்டரு. சரி என்னவோ ஒண்ணு வாய்க்குள்ள நுழைய மாட்டேக்கு. அதுல இந்த செல்ல தைய கூட்டிட்டு கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயா. ஏட்டி அந்த வண்டிலையா? அது கடம்படலாங்கோ. நான் வேற எனக்கு ஓட்ட வேற தெரியாது. உங்க மோவன் தான் ஓட்டுவாவோ. அடி ஓட்ட தெரியலன்னா என்ன ஓட்டி படிச்சுக்கணும். அவளை பின்னால தூக்கி வச்சு அப்படி அங்கங்க சாச்சி எடுத்து கொண்டு போ. இதை சும்மா இருங்க. கொலப்படியை ஏத்துறேன். அப்புறம் எங்கனையா கொண்டு குண்டுல குழியில தள்ளி விட்டுட்டேன்னா சின்ன பிள்ளை சும்மா கூட மாட்டா. என்ன அடியே பொழப்பத்தவளை நான் சொன்னா கேளு. போய் கொண்டு போய் எப்படியா கொண்டு தள்ளு அவளை ஆஸ்பத்திரியில. போன உடனே அங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு உடனே உன் போன் எடுத்து என் போனுக்கு போட்டு சொல்லிரு. சரியா? எனக்கு புரிஞ்சு போச்சுதே. அங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிதானே? அடி அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. ஒரு ஆளுக்கு என்ன நடக்கு யாது நடக்குன்னு கஷ்டமா இருந்தா தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அப்பதானே நம்மளால ஆனா உதவி செய்ய முடியும். யாரு நீங்க உதவி செய்ய போறிய? சரி இருக்கட்டும். அப்ப நான் கொண்டு விடுவேன். மாட்டெல்லாம் பத்தி விட்டுருக்கேன். இதெல்லாம் புல்லெல்லாம் தின்னு முடிச்சோன்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த குடம் வச்சிருக்க பத்தில அதுல கலனி எடுத்துட்டு வாங்க. என்ன உங்க தலையில இருக்க துண்டு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. சின்ன பொண்ணுக்கு மாமியாரே நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க. உங்க மோவ பொழைச்சுக்கிடுவா. உங்க மோவலுக்கு ஆயுசு கெட்டி. இப்ப புயல் வேகத்துல போயிட்டு இருக்கேன். எதுத்தாப்புல யார பிளேனே வந்தாலும் சரிதான். நம்ம தான் முதல்ல போறோம். டிவோட சவுண்ட்ல நான் கூப்பிடுறது காதுல விழுதா அவளுக்கு. பத்து வர கிளவிக்கு மறுபோல ஏதாவது சொல்லுதேன்னு கேக்குது. ஒண்ணு கேட்க மாட்டேங்க. இப்ப கூட சேர்த்துவேன். கவலைப்படாதீயா. வர போக்கல என் மவளுக்கு பக்கத்துல ஐசில ஒரு பெட்டை போட்டு படுக்க வச்சிரா போல இருக்கே. படுபாவி அதுதான் என் மாப்பிள்ள பைக் ஓட்ட லேசா சொல்லி தந்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை சைக்கிள் ஓட்டி இருப்பேன். அதே மாதிரி பைக்க தூக்கிட்டு வந்திருக்கேன். எப்படி சூப்பரா ஓட்டுதம்ல. பச்சைமுத்து டாக்டர். பச்சைமுத்துவோ ஊதாமுத்துவோ சீக்கிரம் வந்து நாத்துவோ என்ன எதிர்பாருங்க டாக்டர். ஓ நீதான் வீட்டுல இருந்து டாக்டர் கூப்பிட்டதாமா? ஆமா டாக்டர். அந்த அளவுக்கு உங்களுக்கு காது கேக்குதா? ஆமாமா. எங்க இருந்து கூப்பிட்டாலும் காது கேட்கும். உங்க நாத்துவுக்கு என்னாச்சு? நாத்துவா உங்களுக்கும் நாத்துன்னு தெரிஞ்சு போச்சா? என்னம்மா ஊர் உலகமே நாத்து நாத்துன்னு பரவி கிடக்கு. எனக்கு தெரியாமலா? சரி என்னாச்சு யாதாச்சு விவரமா சொல்லுங்க டாக்டர். எங்க நாத்து சும்மாதான் இருந்துட்டு இருந்திருக்கா. திடீர்னு அப்பல தொபக்கடியர்னு மயக்க அடிச்சு கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் நான் தான் தூக்கிட்டு வாடியது டாக்டர். என்ன எதுன்னு பாருங்க. வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பியாச்சம்மா? சொல்லி அனுப்பியாச்சு டாக்டர். எங்க மாமியாக்காரி பறந்து வந்துட்டு இருக்கா. அவன் மாப்பிளக்காரரு அதுக்கு அடுத்தாப்புல எங்க இருந்தா வாராரா. எல்லாரும் வந்துட்டு தான் இருக்கவோ. வரட்டுமா வரட்டும். எல்லாரும் நாத்துக்கு ஒண்ணுனா அப்படியே வரிசையா வந்து சாடி சேல. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. என்ன உங்க பொண்டாட்டி தானே? கவலைப்படாதீங்க. என் பொண்டாட்டிக்கு என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லுமே. எத்தனை நாள் வடிவேலுவ கோவேஸ்வரல அடிக்க பாரு தூக்கி போட்டு பிரிச்சிருப்பேன். அன்னைக்கெல்லாம் நான் மயக்க போட்டு விழுந்தனும். அதோ பூட்டி போட்டு அடிப்பேன். அப்பதான் ஏன்னு கேட்டிருக்கா. கேட்க மாட்டேன். கேட்கவே மாட்டேன். எத்தனையோ நாள் எங்க அம்மா என்கிட்ட கேட்டிருக்கா. எல்லாம் உன் பொண்டாட்டி ஒண்ணு அடிப்பாள ஒண்ணு. நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேனே. சொல்லவே மாட்டேன். ஒண்ணு விட்டு கொடுப்பா? விட்டு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு என்ன குடிய வச்சு கூறுக்குள்ள குத்துன்னு குத்துனிய. அப்ப கூட நான் சொன்னா எங்க அம்மாட்ட சொல்லலையா? சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? மேல அவ்வளவு பாசம். என்ன இவ்வளவு அடி வாங்கிக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு இருக்கலன்னு எப்படின்னு எப்படி தெரியலையம்மா. தெரியலையே. ஆனாலும் என் மருமக ரொம்ப பொறுமைசாலி. 5-6 அடி அடிச்சதுக்கு என் மாப்பிள்ள என்னை விட்டுட்டு ஒரே வட்டம் ஓடி போயிட்டாரு. இவ்வளவு அடியை வாங்கிக்கிட்டு இந்த மனுஷன் இருக்காருன்னா அவருக்கு பெரிய அவார்டு கொடுக்கணும். எம்ம உண்மையில மயங்கி இருக்க வேண்டியது இந்த மனசன் தான். அது இல்லாம இது மயங்கி கிடக்கு. அதனால டாக்டர் ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. மண்டை குழம்பி போய் நிக்கேனா. அம்மா முதல்ல ஒப்பாரி வைக்கிறது நிறுத்துங்க. இல்லன்னா வெளியே போங்கம்மா. இது ஆஸ்பத்திரி. ஏமா நீ யாருமா? அவளை 10 மாசம் சொம்பு எடுத்த அம்மா நான் தான் டாக்டர். நான் தான். வளப்பு சரியில்லம்மா. அதை சொல்லணும். சூப்பர் டாக்டர். நீங்க இன்னைக்கு தான் ஒரு சூப்பர் மெசேஜ் சொல்லிருக்கீங்க.
பேஷண்ட் காலையில என்னம்மா சாப்பிட்டாங்க? டாக்டர், அவளுக்கு திங்கிறதே தான் சோலி, வேற ஒரு சோலியும் கிடையாது. என்னம்மா சொல்லுத? திங்கிறதே சோலியா? ஆமா டாக்டர், அவ காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கப் காப்பி மாதிரிலாம் நம்மள மாதிரி குடிக்க மாட்டா. அவ ஒரு அண்டா காப்பி குடிப்பா, கட்ட கட்ட கடன்னு முத்திடுவா. என்கிட்ட கேளுங்க டாக்டர், நான் தான் அவன் மாப்பிள்ள. காலையில காப்பியை குடிச்ச உடனே என்கிட்ட ஒரு 10 இட்லி, 10 பூரி, 10 ஆப்பம் அப்படின்னு வகை வகையா கேப்பா. நான் வாங்கி கொடுப்பேன் அசராம. ஆனா எங்க அம்மா கறிதான் யாசுவா யாச்சி ஏலா சின்ன வாட்டிலே நடத்தலாம் பொண்டாட்டி அப்படின்பா. சரியா தானே சொல்லியிருக்காவோ உங்க அம்மா? மத்தியானம் ஒரு பெரிய தட்டு நிறைய கோபுர மாதிரி சோற போட சொல்லுவா. அதுக்கு நடுவுல ஒரு பெரிய கரண்டியை வச்சு குழி பறிக்க சொல்லுவா. கரண்டி எதுக்கு? அழகா மம்பட்டியே கொடுக்கலாம்ல, மம்பட்டி வச்சு நல்ல குழி தோண்டலாம்ல. சூப்பர் டாக்டர், அப்படி கேளுங்க. சொல்லுங்கம்மா. சோத்துக்கு நடுவுல குழிய பறிச்சு அதுக்குள்ள ஒரு 2 சாம்பாரை ஊத்துவா. அதுக்கு அடுத்தால ரசத்தை ஊத்துவா. பக்கத்துல 10 வகை கறி கூட்டு வைக்கணும். நடக்கிறது, தாவுறது, ஓடுறது, குதிக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு இலையில போடணும். ஆமா டாக்டர், அவளுக்கு சிக்கன் 65 வாங்கி கொடுக்கலன்னா என்ன 65 ஆக்கிடுவா. பெருசா போகும்போல இருக்க. எம்மா கொஞ்சம் முன்னால மயக்கம் போடுறதுக்கு முன்னால என்ன மாத்தினாங்க அதை சொல்லுங்க. முறுக்கும் அதிரசமும் வாங்கி தின்னால அதை சொன்னோம்னா என் மரும வாரியில் கொண்டு என்ன அடிப்பா. அன்னைக்கே சொல்லியிருக்கா, கண்டகளிய பலகாரத்தெல்லாம் உங்க மோளுக்கு வாங்கி கொடுக்காதீங்க, அவ வாயில போட்டு போட்டு வயிற்ற நிரப்பிட்டு இருக்கா அப்படின்னு. எதை சொல்லுங்க தே, நீங்க தானே 24 மணி நேரம் அவ கூட தெரியுதிய. மருமோல மர்மாதான் சொல்லுங்க தே. என் பொண்டாட்டியை காப்பாத்தணும்னா அது உங்க கையில தான் இருக்குதே. சொல்லுங்க தே, சொல்லுங்க. சொல்லுதே மருமோ, நான் சொல்லுதே. கொஞ்சம் முன்னாலதான் மயக்கம் போடுறதுக்கு முன்னால தெருவுல வந்துட்டு இருந்தோமா, அப்போ ஒரு ஆளு முறுக்கு கொண்டு வந்தாரு. முறுக்கு அதிரசம் வாங்கி தின்னா. அதானே பார்த்தேன். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சொல்ல சொல்ல கேட்காம அடம்பிடிச்சு வாங்கி தந்தா மருமோல. அதிரசத்துல ஒண்ணு, முறுக்குல ஒண்ணுதான் மருமோல தின்றுப்பா, வேற அதிகமால திங்கல. டாக்டர் கேட்டீங்களே டாக்டர், ஏதாவது ஊசி கீசி மருந்து கிருந்து கொடுத்து எங்க நாத்துவ கண்ணு முழிக்க வச்சிருங்க டாக்டர். கவலைப்படாதீங்கம்மா, எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டீங்களா, இனி கவலையே வேண்டாம். எங்க ஆஸ்பத்திரியில ஊசியும் கிடையாது, மருந்தும் கிடையாது. என்ன டாக்டர் சொல்லுதிய? ஊசியும் கிடையாது, மருந்து கிடையாதா? ரொம்ப நல்ல டாக்டரா இருக்கீல. அப்ப எப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பியா? எங்க ட்ரீட்மெண்டே தனிமா. எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஆள்கள்லாம் உடனே எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி எங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டம் அல மோதுது. ரொம்ப சந்தோஷம் டாக்டர், என் பொண்டாட்டி அப்ப எப்படியாவது பொழைக்க வச்சிருவீங்க. டாக்டர், நாத்து எப்ப கண்ணு முழிப்பான்னு ஊர் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனது ஆச்சுமா, ஒரு 10 நிமிஷம் போருங்க, இப்ப வாரேன். எவ்வளவு நல்ல டாக்டரா இருக்காரு. ஊசி இல்ல, மருந்து இல்ல, ஒண்ணு இல்ல. எப்படிதான் கண்ணு முழிக்க வைக்க போறாரோ தெரியலையே. அந்த ட்ரிக்க நம்மளும் படிச்சு வச்சுட்டோம்னா அப்பப்போ யூஸ் ஆகுமே. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்காருன்னு நம்மளும் படிச்சு வச்சுக்கணும். என்ன பக்கத்துல ஒரு ஆஸ்பத்திரியை போட்டு அவ்வளவு பேசிட்டு நம்ம பக்கம் எழுத்துருதோம். ஆமா மருமோல, நீனும் நல்லா படிச்சு வச்சுக்கோ. நீ தான் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். என்ன தே? ஆமா மருமோல, நீ தான் இருக்கிறதுலே புத்திசாலி. ரொம்ப புகழாதீங்க தே. புகழல மருமோல, நீ புத்திசாலிங்கிறது ஊருக்கே தெரியும். அதனாலதான் சொல்லுதே அந்த ட்ரீட்மெண்ட்டை நல்லா படிச்சு வச்சுக்கோன்னு. சரிங்க தே, உங்க ஆசீர்வாதம் தே. டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் தான் யோசிக்க. பக்கத்துல அண்ணன் இருக்காரு, அவருக்கு மேல இடிச்சு தள்ளிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கினா சரி வராது. அது நாத்து அடி கொடுத்தா தான் சரி வரும். இருக்கட்டும் மருமோல, எப்பவுமே என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. எடி சின்ன பொண்ணு, நீ ஆஸ்பத்திரி திறந்த உடனே உனக்கு அசிஸ்டன்ட் நான் தான், சரியா? புஷ்பகோ, உண்மையில நீ தான் எனக்கு அசிஸ்டன்ட். நீ தான் சரியான ஆளு. சொந்தங்களே, டாக்டர் கைய பார்த்தாலே உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். ஊர்கிட்ட பார்த்தல நல்ல பளபளன்னு இருக்கு. ட்ரீட்மெண்ட் ரெடி, டாக்டரும் ரெடி. நீங்க ரெடியா? அடுத்த வீடியோல சூப்பரான கலக்கலான ட்ரீட்மெண்ட் ரெடி. என் மாமா கண்ணு முழிப்பாளா? அடுத்து கண்ணு முழிப்பாளா முழிக்க மாட்டாளா பாப்போம் அடுத்த வீடியோல. வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.